உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாள இண்டஸ்ட்ரியில் ரிலீஸ் ஆகியிருக்கிற பாலன் த பாய் இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த படத்தோடைய டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க தெரியற அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த இயக்குனர் சிதம்பரம் அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பரிச்சயமான ஆட்கள் இல்லை அப்படிங்கிறதுனால பேர் வந்து டக்குன்னு உள்ளே வரலை. பட் இன் ஃபியூச்சர் அவங்களுடைய பேர் நிறைய இடங்களில் உச்சரிக்கிறதுக்கான சூழலை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அம்மா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற ஃபர்சானா ஃபலத்திங்கல், சின்ன வயசு பையனாக நடிச்சிருக்கிற ஆதிசேஷன், அதுக்கப்புறம் சினான் அண்ட் ஜீன் பால் லால், கிரிஷ் ஏடி அண்ட் டீம் நடிச்சிருக்காங்க. பாலன் த பாய் சிங்கிள் மாம், அவங்களுக்கு ஒரு பையன். ஸோ இந்த ரெண்டு பேருடைய சர்வைவல் எப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது அப்படிங்கிறத நிறைய படங்கள் நிறைய விதத்தில் அணுகியிருக்காங்க. அதில் கொஞ்சம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் கலந்து ஒரு படமாக கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாலன் த பாய் படத்துடைய கதை. ஸோ சிங்கிள் மாமா ஃபர்சானா நடிச்சிருக்காங்க. அந்த கண்ணில் எவ்வளோ விஷயங்கள் வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுல அவ்வளோ போகிற போக்கில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் கூட அவங்கள நோட் பண்ணி இதுக்கப்புறம் நிறைய பட வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆதிசேஷன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனோட கேரக்டர், அப்பா என்ன கண்ணு, எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஐஸு, அதில் எவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன்ஸு, ஒரு சின்ன பையன் 5 வயசு பையனால் இவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் பண்ணிடுறான். எப்படி அந்த கதையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த பையனுக்கு புரிய வச்சு அந்த எக்ஸ்பிரஷன்ஸை வாங்கினாங்க அப்படிங்கிறது எனக்கு பெரிய இதுவாக இருக்குது. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த படம் ஹீரோக்கு ஈக்குவலான கேரக்டர் அந்த பையனுக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக அதை கேரி பண்ணியிருக்கிறான். அதுக்கு மாதிரி சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நடிச்சிருக்க எல்லாருமே, ஜீன் பான்லாலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய வயசு பையனாக நடிச்சிருக்கிற சினான், எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களுடைய ரோலை ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மலையாள சினிமாவுக்கே ஒரு உரிய பாணி இருக்குது, இந்த ஸ்லோ ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்லோ ட்ராமா வகையை சேர்ந்தது தான் இந்த படமும். ஸோ ஒரு சிங்கிள் மாமு, ஒரு அப்பா அம்மா சொந்தக்காரங்க யாரும் நமக்கு வேணாம், உனக்கு நீ எனக்கு நான் 2 பேர் மட்டும் போதும். அப்படிப்பட்ட சூழலில் அந்த அம்மா ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு இடமா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடமும் ஒரு சூழலில் அவங்களுக்கு ஏதோ ஃபேஸ் பண்ணுறாங்க. அதை எப்படி சமாளிக்கிறாங்க, ஃபைனலாக எப்படியெல்லாம் இதாகி லைஃப்பை லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய கதையாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த நடிகர்கள் எல்லாருமே இல்லை. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸான ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஒரு பெரிய ஆக்டருடைய ரோல் இருக்குது. ஆல்மோஸ்ட் படம் ரிலீஸ் ஆகி நிறைய சீன்ஸ் ரிலீஸ் ஆனதுனால நான் அவரோட பேரை ரிவீல் பண்ணுறேன். டொவினோ தாமஸோடைய ஒரு கேமியோ இந்த படத்தில் ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே டொவினோவா இது அப்படின்ற மாதிரி அடையாளம் தெரியாத அளவிற்கு அவருடைய எல்லாத்தையும் மாற்றி பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஃபிட் அண்ட் இதுவாக இருக்கக்கூடிய டொவினோ தாமஸ்க்கு ப்ராஸ்தட்டிக் தொப்பையை உருவாக்கி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு கேரக்டர் அழகாக இருக்கிறவங்களாம் இவ்வளோ மாதிரி ஒரு இதுவாக காட்டுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது டொவினோ மாதிரியான ஹீரோக்களுக்கே உரியது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். பட் ஆனால் நான் ஒரு சீனில் நோட் பண்ணேன், கஷ்டப்பட்டு ஒரு ப்ராஸ்தட்டிக் தொப்பை வச்சுருக்காங்க, ஒரு அடிபம்பில் திரும்பி தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த ஷோல்டரோடைய மஸ்குலின் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. ஆனால் கீழே தொப்பையோடு நிற்கிற மாதிரி இருந்தது. என்னப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் மறைக்கிறீங்க, அதுக்கு அப்படியே விட்டுடலாமே, அழகாக தானே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தேட்டரில் என் கூட பார்த்த நிறைய பேர் இந்த கமெண்ட்டை பாஸ் பண்ணாங்க. ஸோ அவருடைய கேமியோ பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தென் கம்மிங் டு டெக்னிக்கல் டீம், எனக்கு இதில் சிதம்பரம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும், மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமர்ஷியலான ஒரு ஹிட்டு, 100 கோடி கிளப்பில் இணைய வச்ச ஒரு ஹிட்டை கொடுத்தவர். ஸோ அவர் இப்படி ஒரு படம் ஒரு ஸ்லோ ட்ராமா திரும்பி அட்டன் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த மலையாள சினிமாவுடைய போக்கில் இது ரொம்ப பிடிச்சது. ஒரு இயக்குனர் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம் கொடுத்துட்டு அவர் ஹிட் கொடுத்துட்டார், அடுத்தது அவர்கிட்ட அந்த கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் மட்டுமே எதிர்பார்ப்பாங்க. இது நிறைய இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்களேன், இப்போ அட்லி ஒரு கைண்ட் ஆஃப் மூவி கொடுத்தாருன்னா அவர்கிட்ட தொடர்ந்து அப்படிப்பட்ட படம் தான் எதிர்பார்ப்பாங்க. அதை மாற்றி ஏதாவது ஒரு விஷயம் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய கமர்ஷியல் இயக்குனர்கள் அவ்வளவு சீக்கிரம் அந்த கால் எடுக்க மாட்டாங்க. ஆனால் மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு படம் கொடுத்துட்டு டக்குன்னு கட் பண்ணால் கான்ட்ராஸ்ட்டு இன்னொரு படம் கொடுப்பாங்க. எனக்கு அந்த போக்கு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது ஒரு வகையான ஸ்லோ ட்ராமாவாக இருந்தால் கூட எனக்கு ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அந்த லென்த்தில் கன்சிடரேஷன் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கமெண்ட் சொல்லணுன்ட்டு
இருந்தது. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல நிறைய கேமியோ, அப்புறம் ட்விஸ்ட், சர்ப்ரைசஸ் எல்லாமே ரிவீல் ஆகிறதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த கன்சிடரேஷனுக்குள்ள கொண்டு போயிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன கமெண்ட் வந்து இங்கே சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ கமிங் டு டெக்னிக்கல் டீம், ஜீத்து மாதவன் வந்து இந்த படத்துக்கு ரைட்டிங் கொடுத்துருக்காரு. எக்ஸலண்ட் ஒன், வண்டர்ஃபுல் கிராஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். எங்கேயுமே உங்களுக்கு வந்து போர் அடிக்கல. சர்ப்ரைஸ் ட்விஸ்ட்டு வந்து ஆடியன்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதுதான் வந்து மிகப்பெரிய ரைட்டிங். ஏன்னா படம் பார்க்குறேன்னா வந்து இதுதான் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சேன் அப்படின்னாலே அங்கே வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மொமெண்ட்டு. ஆனால் அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணது தான் அந்த கிராஃப்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை ஜீத்து மாதவன் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. சைஜு காலித்துடைய சினிமாட்டோகிராஃபி, அப்பா கேரளா கண்ணூர், கேரளாவே அழகாக தான் இருக்கும். அதில் இந்த கண்ணூர் உள்ள வந்து இன்டீரியராக இவ்வளோ அழகான ஒரு லொக்கேஷன்ஸ் இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரியான கேமரா கோணங்களில் பார்க்குறப்ப தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து லொக்கேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய கார்டஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இடம், அப்படி அழகாக வந்து ரம்மியமாக வந்து பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு படத்தொகுப்பு வந்து விவேக் ஹர்ஷன். ஸோ அவரும் வந்து ஒரு நீட்டான ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, எப்படி வந்து ஃபர்சானா ஒரு கேரக்டர், சின்ன வயசு பையனோட கேரக்டர் ஆதிசேஷன், அதுக்கப்புறம் பெரிய வயசு பையன் ட்வினோட கேமியோ, அதுக்கப்புறம் எஸ்ஐ வரக்கூடிய பவித்ரன் அவருடைய கேரக்டர். ஒரு பாட்டி இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில், அது ரக்கடான ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்களுடைய கேரக்டர் நேம் வந்து அவங்களோட ஒரிஜினல் நேம் எங்கேயும் மென்ஷன் பண்ணி அவங்க கொடுக்கல. பட் சரியான சாய்ஸு. ஏன்னா நீங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து இந்த கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்டாக செலக்ட் பண்ணி எடுத்துடலாம். பட் ஆனால் ஒரு 55-60+ கேரக்டருக்கு பக்காவாக ஃபிட் ஆகக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அதில் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து படத்தை வந்து கேரி பண்ணிட்டு போகணும். ஸோ அந்த வகையில் இந்த பாட்டியோட கேரக்டரு அந்த வீல் சேரில் உட்காந்துட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு லோட் பண்ணிட்டு வந்தோடனே நமக்கு பார்க்குறப்பெல்லாம் ஒரு பயங்கர ஒரு பயம் வருது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை வந்து செலக்ட் பண்ணி அவ்வளோ அழகாக வந்து எக்ஸிக்யூஷன் வேறு பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ஓவரால் இந்த படத்தில் இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து வேலை வாங்கிய விதம், ஒரு சிம்பிளாக ஒரு எஸ்ஐ கேரக்டர் எல்லாரையும் வேலை வாங்கிய விதம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது மலையாள சினிமாவுக்கே உரிய ஒரு ஸ்பெஷலான கிரெடிட் அண்ட் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லலாம். அவங்க யார் கிடைச்சாலும் வந்து பர்ஃபெக்டாக வேலை வாங்கிடுவாங்க, நடிக்க வச்சிருவாங்க. ஸோ இந்த படம் முழுக்க அப்படிப்பட்ட ஒரு இது தான் இருந்தது. ஸோ ஓவரால் பாலன் சிதம்பரம் அவர்கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மெலோ ட்ராமா. கொஞ்சம் உங்களுடைய பொறுமையை முதல் பாதி சோதிச்சாலும் நீங்கள் அதை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்கள் அப்படியே அந்த படத்தை வந்து உள்ளே நோக்கி போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு மெலோ ட்ராமா பார்த்த ஒரு ஃபீல் இந்த படம் வந்து உங்களுக்கு கொடுக்கும். சிங்கிள் மாம் வந்து வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்களை சுமக்க வேண்டியதாக இருக்குது, எத்தனை பேரை சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி 2026 கூட ஒரு சிங்கிள் மாமுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோணம். ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக கையாண்ட விதம் எனக்கு ஓவரால் பிடிச்சிருந்தது. ஸோ சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் டிப்பிக்கல் மலையாள சினிமா ரசிகர்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு படமாக இருக்கும். அதே போல் தமிழில் டப் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே எந்த உறுத்தலும் இல்லாமல் பர்ஃபெக்டான ஒரு நீட்டான ஜாப் தான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஸ்லோ ட்ராமாவை ரசிக்கக்கூடிய தமிழ் ரசிகர்களுக்கும் இந்த படம் பிடிக்கும். பாலன் த பாய் இந்த படத்துக்கு நம்ம சினிமா எக்ஸ்பிரஸ் டீம் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் உங்களே சினிமா எக்ஸ்பிரஸோட மூவி ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஆர்ஜி ரோஹிணி. பாய். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.